Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் கோழிவிளை அகதிகள் முகாமில் மக்களை கொத்தடிமையாக தமிழக அரசு நடத்துவதாக கூறி முகாமை சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட முயன்றனர். கோழிவிளை பகுதியில் ஈழத்தமிழர்கள் அகதிகள் முகாமில் தங்கியுள்ளனர். இந்த நிலையில் முகாமில் வாழ்ந்து வரும் விக்டர் என்பவர் தனது குடும்பத்தினருடன் தர்ணாவில் ஈடுபட முயன்றார். விசாரணையில் முகாமில் அதிகாரிகளும் போலீசாரும் அகதிகளை கொத்தடிமைகளாக நடத்துவதாக குற்றம் சாட்டினர். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் முற்றிலும் சேதமடைந்துள்ள சாலையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பால கட்டுமான பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதனால் சர்வீஸ் சாலை வழியாக வாகனங்கள் சென்று வரும் நிலையில் சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். சர்வீஸ் சாலையை அரசு விரைவில் சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பாலம் இன்னும் வரலையும் மேம்பாலம் போடலிங்க ஐயா. போடாத பிறகு இப்போ தற்சமயம் மழை பெஞ்ச காலத்தில் தென் மாவட்டங்களில் வர வண்டி அத்தனையும் இந்த சர்வீஸ் ரூட் வழியாக தான் வந்துகிட்டு இருக்கும்போது டெய்லியும் ஒவ்வொருத்தங்க இன்சிடென்ட் ஆகிட்டே இருக்காங்க ஐயா. நேற்று காலையில் கூட ஒரு பையன் சுருண்டு விழுந்துட்டான். அவனை போய் நான் தான் தண்ணி கொடுத்து தூக்கி அவனை சரி பண்ணி அனுப்புனேன். இன்றைக்கி காலையில் 8 மணி கூட அதே மாதிரி ஒரு பெரியவர் விழுந்து அவர் காலில் கட்டு போட்டு நான் தான் அதையும் அனுப்பிச்சுட்டேங்க. இது ரொம்ப தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பாதசாரிகள் போக முடியல, மற்ற விலங்கினங்களும் அந்த பக்கம் சரியாக போக முடியலைங்கய்யா. மதுரை அழகர் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கள்ளழகர் கோயிலில் நடைபெற்ற இவ்விழாவை ஒட்டி அதிகாலையில் கைசீக புராணம் வாசிக்கப்பட்டது. தொடர்ந்து கோயில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மாலை 6 மணிக்கு அழகர் மலை உச்சியில் சுமார் 1500 அடி உயரத்தில் 300 லிட்டர் நெய் நிறைந்த தீப குண்டத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. வெள்ளி மலை கோம்பை தளத்தில் ஏற்றப்பட்ட தீபத்தை பக்தர்கள் கோவிந்தா முழக்கமிட்டு வழிபட்டனர். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த மழையால் பல்வேறு பகுதிகளில் விளைநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மழை காரணமாக வல்லம் வடிகால் வாரி உடைந்த விளைநிலங்களில் வெள்ள நீர் புகுந்ததில் 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்தன. இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் பகுதியில் 600 ஏக்கர் நெற்பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. தண்ணீர் வடிந்தாலும் சம்பா பயிரை காப்பாற்ற முடியாத நிலைமை உள்ளதால் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். வெள்ள வடிகால் தூர்வாரப்படாதனால அங்கங்க உடைப்பு ஏற்பட்டு அதிக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வெள்ள வடிகால தூர்வாரினாதான் எங்களுக்கு வாழ்வாதாரம். இல்லை என்றால் நாங்கள் அனைத்து பேரும் தற்கொலை செய்து நாங்கள் சாக வேண்டியதான். சாவடி பண்ணி பயிரை கவர்ந்து பண்ண முடியல. ஒரு தடவைக்கு 2 தடவை நாங்கள் விதைக்க வேண்டியிருக்கு. அந்த சூழ்நிலையே 2வது திருப்பி நட வேண்டிய சூழ்நிலையா விவசாயிகள் ரொம்ப வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகப்படுது. காலங்காலமாக செலவு பண்ணி திரும்பி கடலையே மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே சேதமடைந்த தொகுப்பு வீடுகளை சீரமைக்க கோரி வட்டாட்சியரிடம் நூதன முறையில் பொதுமக்கள் மனு அளித்தனர். மணலூர் கிராமத்தில் உள்ள 39 தொகுப்பு வீடுகள் சேதமடைந்துள்ளதால் புதிய வீடுகள் கட்டித்தர கோரி தலையில் அடித்துக் கொண்டு நூதன முறையில் மனு அளித்தனர். வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுவதால் அச்சத்துடன் வசித்து வருவதாகவும் உடனடியாக அனைத்து வீடுகளையும் புதுப்பித்து தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக பாலகிருஷ்ணாபுரம் கண்மாய் நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இந்நிலையில் பாலகிருஷ்ணாபுரம் கண்மாயில் இருந்து வெளியேறும் உபரி நீருடன் கழிவுநீர் கலந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் வந்ததால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். சீலப்பாடி அருகே பெரியார் காலனி குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விடியா திமுக அரசு உடனடியாக நீரோடையை தூர்வார வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். குமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே சிறுவன் ஓட்டி வந்த கார் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கொல்லங்கோடு பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவர் சூழாலில் இருந்து களியக்காவிளை நோக்கி தனது காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது கார் செங்கவிளை பகுதியில் சென்றபோது சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு கார் மீது மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் சாலையில் நடந்து சென்ற இளம்பெண் நூல் இழையில் உயிர் தப்பிய நிலையில் காரை ஓட்டி வந்த சிறுவன் தப்பி ஓடினார். இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே களிஞ்சூர் ஏரியில் இருந்து வெளியேறிய உபரி நீரில் சிக்கி தவித்த ஆம்புலன்ஸ் அப்பகுதி இளைஞர்களால் மீட்கப்பட்டது. களிஞ்சூர் ஏரியில் இருந்து உபரி நீர் வெளியேறி வரும் நிலையில் உபரி நீர் செல்லும் வழியானது மதிநகர் மற்றும் அருப்புமேடு ஆகிய இரு பகுதிகளுக்கு நடுவில் உள்ளது. இந்நிலையில் ஏரியில் இருந்து அதிக அளவு உபரி நீர் வெளியேறி வரும் நிலையில் தண்ணீரில் ஆம்புலன்ஸ் வாகனம் சிக்கிக் கொண்டு தவித்தது. இதையடுத்து அப்பகுதி இளைஞர்கள் சிலர் ஆம்புலன்ஸை தள்ளிவிட்டு மீட்டனர். மேலும் ஆபத்தை உணராமல் சிறுவர்கள் நீரில் குதித்து விளையாடி வருகின்றனர். எனவே இது குறித்து உரிய எச்சரிக்கை அளிக்க வேண்டும் என அப்பகுதி மக்களுக்கு வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் தாமிரபரணி ஆற்றில் குறுக்கே உள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்து தண்ணீர் செல்வதால் 3வது நாளாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மருதூர் அணைக்கட்டில் இருந்து வினாடிக்கு 25,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுவதால் தாமிரபரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஏரல் பகுதியில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே மேம்பால பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தரைப்பாலத்தை மூழ்கடித்து தண்ணீர் செல்வதால் அந்த வழியாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களும் வியாபாரிகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே காடுவெட்டி கீழ புதுவை குளம் உடைந்து சேதமான பகுதிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி நேரில் ஆய்வு செய்தார். மோட்டை அணையில் இருந்து வரும் நீரின் அளவு அதிகரித்ததால் காடுவெட்டி கீழ புதுவை குளம் உடைந்து குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டது. இப்பகுதிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி நேரில் ஆய்வு செய்தார். அப்போது நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை அதிகாரிகளை செல்போனில் தொடர்பு கொண்டு சாலையை உடனடியாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் வடிகால் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாததால் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் விளைநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. நாகை மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் தலைஞாயிறு பகுதியில் 3000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே சூலமங்கலம் பகுதியில் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. விவசாயிகள் விரோத ஸ்டாலின் அரசு மெத்தன போக்கை விடுத்து வாய்க்காலை தூர்வாரி வயலில் உள்ள நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 2 நாட்களாக தலைஞாயிறு பகுதியில் பெய்த மழையால், காற்றால் கதிர் வரும் தருவாயில் உள்ள பயிர்கள் அனைத்தும் நாசமாகி தரையோடு இருக்கிறது. தண்ணீர் வடிவதற்கு போதுமான எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் செய்யவில்லை. இதில் தலைஞாயிறு பகுதி முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இங்கே நிவாரணமும் கொடுக்கறதில்ல, இன்சூரன்ஸும் கொடுக்கறதில்ல, கணக்கெடுப்பும் நடத்தலை. பெஞ்சர் புயல் பாதித்தப்பயே கணக்கெடுப்பு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பகுதியுமே அதிகாரிகள் பார்வையிடலை. சூலமங்கலம் 2ஆம் ஜேத்தியில் இந்த வாய்க்கால் இருக்குதுங்க. இந்த வாய்க்காலை தூர் எடுக்கணும்னு சொல்லி பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நடவடிக்கை யாரும் ஐயா பார்க்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் விவசாயம் 100 ஏக்கர் போல் நாங்கள் அங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தூர் வரனா தான் கிழக்கமாக தண்ணி போவோம். பள்ளிக்கூடத்தை பாதிக்குது, ரொம்ப பாதிக்குது. பள்ளிக்கூடத்தில் தண்ணி முழங்கால தண்ணி நிற்கிது. வயலில் எங்களுக்கு விவசாயம் ரொம்ப பாதிக்குது. ஏக்கருக்கு 40,000 செலவு பண்ணியிருக்கிறோம்.